Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம 3D printingல பார்க்க போறது 3D printed party popper gun. Cap gun பல பேரோட ஒன் ஆஃப் த சைல்ட்ஹுட் ஃபேவரட். பட் சிங்கப்பூர்ல சேஃப்டி ரீசனுக்காக அது ரெஸ்ட்ரிக்டட். ஸோ தீபாவளி டைம்ல சிங்கப்பூர்ல அலோவ் பண்ற ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கிராக்கர் தான் இந்த பார்ட்டி பாப்பர் கன். கேப் கன்னோட மாடர்ன் வெர்ஷன்னு சொல்லலாம். இது ஒரிஜினல் பார்ட்டி பாப்பர் கன். இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஸ்க்ராட்ச்ல இருந்து 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்ட் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரிஜினல் கன்னை டிஸ்மேண்டில் பண்ணி அதில் உள்ள பார்ட்ஸோட ஒர்க்கிங் மெக்கானிசமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாடல் பண்ணுறது தான். ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிகரோட அட்டாச் ஆகிருக்க லீவர் ரோலரை ஒன் ஸ்டெப் ரொட்டேட் பண்ணும். அட் த சேம் டைம் ட்ரிகர் ஹேமரை பேக்வேர்டாக புஷ் பண்ணும். அட் ஒன் பாயிண்ட் ரோலர் கரெக்ட் பொசிஷனில் இருக்கும்போது ஹேமர் ட்ரிகரில் இருந்து ஸ்லிப் ஆகி ஃபார்வர்ட் ஃபோர்ஸில் மேகசினை ஹிட் பண்ணும். ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் கன்னோட பேசிக் ஒர்க்கிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ட்ஸை மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் இனிஷியல் பிளான் பார்ட்ஸை ஃபோட்டோ எடுத்து தென் ஃபோட்டோஸை ஃபியூஷன் 360ல் இம்போர்ட் பண்ணி மாடலை ட்ரேஸ் பண்ணுறது தான். நான் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி மாடல் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மாலர் பார்ட்ஸ்லேருந்து மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மாடல் பண்ண போகிறது ட்ரிகரோட அட்டாச் ஆகிருக்க லீவர். இந்த லீவர் தான் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணும்போது ரோலரை ஒன் ஸ்டெப் அஹெடாக ரொட்டேட் பண்ணி மேகசினை கரெக்ட் பொசிஷனில் செட் பண்ணும். நெக்ஸ்ட் மாடல் பண்ண போகிறது ரோலர். மேகசினை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தென் ரொட்டேட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் ட்ரிகரை மாடல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லெஃப்ட் என்க்ளோஷர். நெக்ஸ்ட் ரைட் என்க்ளோஷர். பை த வே ரைட் என்க்ளோஷரோட மாடல் பண்ணும்போது நான் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறதில்ல, இன்ஸ்டட் ப்ரொஜெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி லெஃப்ட் என்க்ளோஷருக்கு மேட்சாக நான் ரைட் என்க்ளோஷரை மாடல் பண்ண போகிறேன். ப்ரொஜெக்ஷன் டூல் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டூல். எஸ்பெஷலி ஃபங்க்ஷனல் கனெக்டட் பார்ட்ஸை மாடல் பண்ணும்போது ப்ரொஜெக்ஷன் டூலை மஸ்ட்டாக யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவோம். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் பார்ட்ஸ் எல்லாம் கனெக்டட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஹேமரை மாடல் பண்ணிக்கிறேன். ஜாயின் டூலை யூஸ் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸை எக்ஸ்பெக்டட் பொசிஷன் அண்ட் மூமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கான்டாக்ட் செட் டூலை யூஸ் பண்ணி கனெக்டட் பார்ட்ஸ் மூமெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சோஃபார் டிசைன் பண்ண மாடலை பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். பை த வே டெஸ்ட் பண்ணும்போது ஹேமரோட இந்த பொசிஷன் மட்டும் ஹெவி ப்ரெஷர்னால் பெண்ட் ஆகி ஈஸியாக பிரேக் ஆகிட்டு இருந்துச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாடலில் ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி நெயில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பார்ட் பெண்டும் ஆகாது, பிரேக்கும் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் ரெடி. நான் நெக்ஸ்ட் மாடல் பண்ண போகிறது இந்த பாப்பர் மேகசின். இதை நான் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறதில்ல. எஸ், இந்த ப்ராஜெக்டில் நான் லேர்ன் பண்ணது 1 or 2 பார்ட்ஸை ஃபோட்டோ யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி மாடல் பண்ணிடலாம். பட் செவரல் பார்ட்ஸ் கனெக்டடாக இருக்கிறப்ப அதை ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி மாடல் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங் அண்ட் நாட் ரெக்கமெண்டட்.
கனெக்டட் பார்ட்ஸை மாடல் பண்ண மோஸ்ட்லி ப்ரொஜெக்ஷன் டூல் யூஸ் பண்ணியும் தென் வெர்னியர் கேலிஃபரை வச்சு மெஷர் பண்ணி மாடல் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். மேகசினை 2 பார்ட்ஸாக மாடல் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹேமர் ஹிட் பண்ணுறதுனால பாட்டம் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் ஆனால் நம்ம கம்ப்ளீட் மேகசினையும் பிரிண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பாட்டம் போர்ஷனை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இக்னிஷன் பெல்லட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரிங் கேப்பை டிசைன் பண்ணிக்கிறேன். இதுவும் மோஸ்ட்லி யூஸ் அண்ட் த்ரோ தான். பிகாஸ் ஹேமர் ஹெவியாக ஹிட் பண்ணும்போது இது மோஸ்ட்லி பிரேக் ஆகிடும். கன்னை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவுட்டர் பாடியை டிசைன் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம எக்ஸிஸ்டிங் பார்ட்ஸ் மாடலை பேஸ் பண்ணி தென் ஒரிஜினல் பாடியை ரிஃபர் பண்ணியும் டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மேகசினை லாக் பண்ணுறதுக்கு டோரை மாடல் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸை பிரிண்ட் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்ட் பண்ணிடலாம். மெக்கானிக்கலி எல்லா பார்ட்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட் பாப் ஆகுதான்னு செக் பண்ண மேகசினில் ப்ளேஸ் பண்ணுற ரிங் கேப்பில் இக்னிஷன் பெல்லட் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரிஜினல் மேகசினை நம்ம 3D பிரிண்ட் பண்ண கன்னில் ப்ளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் எதுவும் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. எக்ஸைட்மெண்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் இதை செவரல் டைம் பிரிண்ட் பண்ணி செவரல் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம 3D பிரிண்டட் மேகசினை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். கேப்கன் ரோல் பெல்லட்ஸை கட் பண்ணி இந்த ரிங் கேப்பில் ப்ளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். பட் சிங்கப்பூரில் அது ரெஸ்ட்ரிக்டட்னால நான் ஒரிஜினல் மேகசினில் உள்ள ரிங் கேப்பை ரிமூவ் பண்ணி நம்ம 3D பிரிண்டட் மேகசினில் ப்ளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். ரிங் கேப்போட கனெக்ஷன் லூசனாக இருந்ததுனால செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஷாட் ஒர்க் ஆகலை. மேகசினை ரிமூவ் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு ரிங் கேப் பிரேக் ஆகி ஸ்டக் ஆகிருக்குன்னு. ஒன்ஸ் அகெயின் ஜஸ்ட் சிங்கிள் பெல்லட் மட்டும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் பார்ட்டி பாப்பர் கன்னை 3D மாடல் அண்ட் பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. நான் முன்ன சொன்னது போலவே இதில் எந்த பார்ட்டுமே ஃபர்ஸ்ட் மாடலிங் அண்ட் பிரிண்டிங்லேயே ஒர்க் ஆகலை. இட் இன்வால்வ் செவரல் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக நான் எடுத்துக்கிற டேக்அவே 3D மாடலிங் அண்ட் பிரிண்டிங்கில் டெஃபினெட்லி சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ சூஸ் ஒன் இஷ்யூ அட் அ டைம் அண்ட் ஃபிக்ஸ் இட் ஒன் பை ஒன். டெஃபினெட்லி சில பார்ட்ஸை மல்டிபிள் டைம் பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டில் வி கெட் இட் ஒர்க்கிங். பை த வே, நான் இந்த மாடலோட STL ஃபைலை ஆன்லைனில் ஷேர் பண்ணலாமான்னு தெரில. தோ இது ஒரு டாய் கன்னாக இருந்தாலும் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது எனக்கு நல்லது. இன்கேஸ் நான் இதை ஆன்லைனில் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றின உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஆல்சோ இது மாதிரி வேறு எதுவும் ரியல் வேர்ல்ட் டாய்ஸை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். See you in next project. Bye.